குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Okay, we'll start the new movement. Okay, this is the hippo. முதல்ல நான் வெறும் காமெடி தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் பிள்ளைங்க சொன்னாங்க, அம்மா நீ வந்து வெறுமனே காமெடியே பண்ணிட்டு இருக்காது. ஒரு 5 months நான் ஒரு டான்ஸ் கிளாஸ் இந்த வயசில் போய் அந்த மாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்து அவர் என் கூட ஆடி இருந்த டான்ஸ் தான் அந்த மலம பித்தா. நான் வந்து வீட்டிலே பெரிய மருமக, மூத்த மருமக 10 பேருக்கு நான் தான் அவர் ஃபஸ்ட்டு. நான் சொல்லுவேன், ஒரு வீடியோ போடும்போது ஜஸ்ட் எதனா கொஞ்சம் விலகிடுச்சுன்னா வேண்டாம் இதை கட் பண்ணிவிடு, திருப்பி பண்ணலாம், வேண்டாம் இது இப்போ என்ன இருக்குது, இது ஒன்றுமே அசிங்கமாக தெரியல, பரவாயில்லன்னுவார். அந்த அளவுக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணுறாரு. அதனால் நமக்கு பெரிய சப்போர்ட்டு அவர் தான். இது வந்து நான் இது பண்ணுறதே காரணம் என்னென்னா, காமெடி என்ன ஆகணும் சினிமாவில், இல்லை ஒரு அம்மா வேஷம், ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வேஷம்னா நமக்கு வரணும். உன்னால் என்ன முடியும்னு கேட்டவங்களுக்கு நான் இந்த பதிலை கொடுக்கணும்ல, அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னாலேயும் முடியும். எங்கள் வீட்டில் எல்லாம் உட்காந்துட்ருப்பாங்க, எங்கள் மருமக உட்காந்துட்ருப்பா, எல்லோரும் அவங்க முன்னாடியே சும்மா ஒரு ஸ்டெப் போட்டுக்கிட்டே வருவேன். விழுந்து சிரிப்பாங்க எல்லாரும், அம்மா வரேன் அப்படின்னு சொல்லி சிரிக்குவாங்க. அந்த அளவுக்கு தான் நமக்கு அவங்களே எனக்கு ஸ்டெப் கற்றுக் கொடுக்குறாங்க. எங்கள் மருமக எனக்கு முதல்ல பொட்டு தாம்மா எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸை கூப்பிட்டு வந்ததே என்னுடைய பொட்டு தான். இதை பார்த்து கேட்காத ஆளே இல்லை. உங்கள் பொட்டை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சுமா, உங்கள் பொட்டை பார்த்த உடனே எங்களுக்கு இவங்க தான் அப்படின்றது எப்படின்னு எனக்கு அந்த இது வருதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே எங்கள் நாத்தனார் எல்லாருமே இந்த மாதிரி தான் வச்சுட்ருப்போம். அதனால் எங்களை வந்து பொட்டுக்கார ஃபேமிலின்னே சொல்லுவாங்க, பொட்டு அம்மா. அம்மா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. முதல்ல வந்து உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட நிறைய வீடியோஸ் நாங்கள் பார்த்துருக்கோம், உங்களோட டான்ஸிங் வீடியோஸ் எல்லாம் நிறைய வைரல் ஆகுறதையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. அப்போ நீங்கள் சென்னைக்காரங்க தான்? ஆமாம்மா, நான் சென்னை வாசி. அதனால் சென்னையிலே பிறந்து வளர்ந்து இங்கேயே படித்து எல்லாம் இருந்தேன். கல்யாணம் கட்டி கொடுத்தது பெங்களூர், அங்கே போய் செட்டில் ஆனது. அங்கே செட்டில் ஆகி அதுக்கப்புறமா நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அது அந்த மாதிரி இருந்தது. அது 2 பிள்ளைங்க ஆச்சு, எல்லாம் நடந்த பிறகு இந்த இதில் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு வர ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் எத்தனை வயசுலேருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அம்மா அது எல்லாமே பாதியில், ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அம்மா கொஞ்சம் பரதநாட்டியம் கிளாஸ், பாட்டு கிளாஸ், ஆக்சுவலாக பாட்டெல்லாம் பாட சொல்லிடாதீங்க ஏன்னா அது விட்டாச்சு. அது டான்ஸ் கிளாஸ் போவோம், நானும் என்னோடய சிஸ்டரும் தான் போவோம். அப்போ போகும்போது அது அந்த இது இருக்கும் இல்லையா. அது இல்லாமல் நான் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். கொக்கோ, அப்புறம் அத்லெட்டிக்ஸ் எல்லாம் நிறைய ஆடுவேன். அந்த இதெல்லாம் வரும்போது அந்த டான்ஸு இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு அந்த இது இருக்கும் இல்லையா, உள்ளுக்குள்ளே அந்த என்ன பண்ணாலும் நம்ம என்ன தான் வந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த சின்ன வயசு மனசு இருக்கும். அது இப்போ வெளியே வந்திருக்கு. அந்த டான்ஸோட அந்த இது வந்து முதல்ல நான் வெறும் காமெடி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் பிள்ளைங்க சொன்னாங்க, அம்மா நீ வந்து வெறுமனே காமெடியே பண்ணிகிட்ருக்காத, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ இது முத இந்த பீஸ்ட் இது என்ன பாட்டது, மலம பித்தா, அது போடுமான்னு நானுங்க அப்போ ஆரம்பித்தது தான் ஆட்டம். அதுக்கு முன்னாடியே வேறு ஆப்பில் சும்மா ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப்பு வீட்டில் போட்டு ஆடி அனுப்புவேன். அது வேறு ஆப்பில். அது அந்த மாதிரி இல்லாமல் நீ ப்ராப்பராக போகுமா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு, அப்போது ஒரு 5 months நான் ஒரு டான்ஸ் கிளாஸ் இந்த வயசில் போய் எங்கள் பசங்க தான் அதுக்கு காரணம். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் கற்றுக்குங்கன்னு சொல்லி அந்த மாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்து அவர் என் கூட ஆடி இருந்த டான்ஸ் தான் அந்த மலம பித்தா. ஆமாம், அதனால் அது ரொம்ப ரீச் ஆன உடனே அப்படியே கண்டினியூவேஷன் ஆகிடுச்சு. பட் வந்து சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு டான்ஸ் ஆடணும்னு ஒரு ஆசை, அது ஒரு வயசுக்கு அப்புறம் அப்படியே நின்றுடுதில்ல. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது, குழந்தைங்க பிறக்குது, எல்லாமே நின்றுடுது. பட் திரும்பவும் நம்ம ஆடணும் அப்படின்றது வந்து எப்போது உங்களுக்கு தோணுச்சு? ரொம்ப நாள் எனக்கு ஆசை தான் ஆடணும்னுட்டு. ஜஸ்ட் எதனா வரும்போது அந்த ஸ்டெப் என்ன தடுத்து நிறுத்துச்சு உங்களை ஆட விடாமல்? அம்மா ஃபேமிலி இருக்கு இல்லையாம்மா. நான் வந்து வீட்டிலே பெரிய மருமக, மூத்த மருமக 10
10 பேருக்கு நான் தான் அவர் ஃபஸ்ட்டு. நான் முதல்லன்றதுனால சில யோசனைகள்லாம் இருக்கும், நிறைய விஷயங்கள் நாங்கள் கடந்து வந்திருப்பேன் இல்லையா. இப்போ எல்லாம் ஆன பிறகு எங்கள் பிள்ளைங்க எனக்கு சப்போர்ட் வந்தோடனே எனக்கு ஒரு தைரியம் வந்தது. அவரும் ஒன்றும் சொல்கிறதில்ல, அவரும் அதெல்லாம் பண்ணுன்னு தான் என்னை அவரும் சேர்ந்து டான்ஸ். ஆமாம், இப்போ அவரை கூப்பிட்டு இறக்கிட்டோம்ல இதில், அதனால் அவரும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனால் அந்த ஃபேமிலின்னும் போது யாரனா எதனா சொல்லுவாங்களா, எதனா ஒன்று வருவாங்களா அப்படின்றது அப்போ இருந்தது. அப்போ நம்ம சும்மா சொல்லக்கூடாது, அது இருந்தது. அதுக்கப்புறமா ஆரம்பித்து செய்ய செய்ய ஜனங்களுடைய அந்த என்கரேஜ்மெண்ட், அம்மா நீங்கள் ரொம்ப நல்லா ஆடுறீங்க, அம்மா நீங்கள் இப்படி இருக்குது, அம்மா இந்த டான்ஸ் போடுங்க, பசங்க வந்து பார்க்குறானுங்க, அம்மா இதை பண்ணு, இன்றைக்கி இது வந்திருக்குமா, இதுதான் இப்போது நிறைய ரீச் ஆகிட்டுருக்குது, இது பண்ணு அப்படின்னு அதை சொல்ல சொல்ல நமக்கு அது அந்த ஆவல் வந்து வெளியே வந்துடும். என்னோடய இதெல்லாம் வெளியே வந்துடுச்சு. இப்போ மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப அதாவது நான் நினச்சதை நான் என்னோட இது என்னோட இதில் நான் வாழறேன்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழறேன்ல, அதுதான் என்னுடைய மகிழ்ச்சி. பட் உங்களுடைய கணவர் உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கார்? அதை ரொம்ப சப்போர்ட். அவர் இல்லைன்னா நான் இங்கே வந்து இன்டர்வியூவே கொடுக்க முடியாதுல்ல, அதை நம்ம நினைக்கணும் இல்லையா. அவர் தான் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அவர்கிட்டே கூட சொல்லியிருக்கலாம், அது எனக்கு தெரியாது, அவர் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவர் கேர் பண்ணலை. அவர் வந்து என்ன இருக்குது இதில், என்ன இருக்குது, பரவாயில்ல விடு. நான் சொல்லுவேன், ஒரு வீடியோ பண்ணும்போது ஜஸ்ட் எதனா கொஞ்சம் விலகிடுச்சுன்னா வேண்டாம் இதை கட் பண்ணிவிடு, திருப்பி பண்ணலாம், வேண்டாம் இது இப்போ என்ன இருக்குது, இது ஒன்றுமே அசிங்கமாக தெரியல, பரவாயில்லன்னுவார். அந்த அளவுக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணுறாரு. அதனால் நமக்கு அது பெரிய சப்போர்ட்டு அவர் தான். அது அவர் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியும். இன்றைக்கி நானே இஷ்டம் வந்த மாதிரி வீட்டில் யாரும் இல்லாதப்போ ஆடிக்கிட்டு ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணுறேன்னா அது அவர் தான் காரணம், முழுசாக அவருக்கு தான் இந்த பெருமை. ஆனால் வந்து நீங்கள் சொல்லும் போது, இப்போது நீங்கள் சமைக்கும் போது ஆடுவீங்க, ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது ஆடிக்கிட்டே இருப்பீங்களா, அந்த மாதிரி ஏதாவது தருணங்கள் சொல்ல, நீங்கள் எந்தெந்த டைம்லலாம் டான்ஸ் ஆடு? ரொம்ப ஒரு மியூசிக்கெல்லாம் வந்தால் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் நம்ம உடம்பு தானாகவே. அந்த மாதிரி ஒரு மியூசிக்குங்கெல்லாம் கிடைக்கும் இல்லையா நமக்கு. இது நம்மளை அறியாத ஆடும், இப்படி ஆடும் உடம்பு தானாகவே. அந்த மாதிரி நிறைய வந்திருக்குது இது. ஆனால் நீங்கள் வீட்டில் வந்து ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பாட்டு ஓடி இருக்கும், நீங்கள் ஆடும்போது உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லியிருக்காங்களே, இந்த டைமில் கூட ஆடுற பாரு அப்படின்னு? எங்கள் வீட்டில் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, எங்கள் மருமக இருக்காங்க, எனக்கு மருமக உட்காந்துட்டு இருப்பா, எல்லோரும் அவங்க முன்னாடியே சும்மா ஒரு ஸ்டெப் போட்டுக்கிட்டே வருவேன், விழுந்து சிரிப்பாங்க எல்லாரும், அம்மா வரேன் அப்படின்னு சொல்லி சிரிக்குவாங்க. அந்த அளவுக்கு தான் நமக்கு அவங்களே எனக்கு ஸ்டெப் கற்றுக் கொடுக்குறாங்க. எங்கள் மருமக எனக்கு, அம்மா இப்படி ஆடுங்க, இந்த மாதிரி ஸ்டெப் போடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நமக்கு அந்த இது இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா ஒரு பாட்டோ இல்லை ஒரு மியூசிக் பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக ஆடியே தீருவேம்மா. அது வீட்டில் யார் இல்லைனாலும் ஆடுவேன், இருந்தாலும் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டெப் போட்டு போயிடுவேன் அந்த மாதிரி. பட் நீங்கள் ஆடுறீங்க, எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறீங்கல்ல, உங்களுடைய எய்ம் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன்? இப்போ இது வந்து நான் இது பண்ணுறதே காரணம் என்னென்னா, ஒரு காமெடியன்னா ஆகணும் சினிமாவில், இல்லை ஒரு அம்மா வேஷம், ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வேஷம்னா நமக்கு வரணும், ஒரு சாதனை. என்னால் என்ன முடியும், உன்னால் என்ன முடியும்னு கேட்டவங்களுக்கு நான் இந்த பதிலை கொடுக்கணும்ல. நிறைய பேர் என்னன்றாங்க, இந்த ஏஜ் ஆகிடுச்சுன்னா உனக்கு அவ்வளோதான், நீ முடிஞ்சு போச்சு, உன்னோடது உன் லைஃபே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா நமக்கு. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னாலே முடியும் அப்படின்றது காட்டணும் இல்லையா. அதனால் ஒரு சினிமாவில் நடிக்கணும், ஒரு சீரியல் நடிக்கணும். சீரியல் இன்னும் இஷ்டம் எனக்கு. அட்லீஸ்ட் ஒரு அம்மா இல்லை ஒரு பில்லி கேரக்டர் நடித்தா கூட எனக்கு அதை பற்றி இல்லை, நோ ப்ராப்ளம், பண்ணணும் அப்படியெல்லாம் எனக்கு இருக்குது. நிறைய நான் ரொம்ப இமிட்டேட் பண்ணுவோம்மா நிறைய பேரை. நான் அவங்க யாருன்னா ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் எல்லாம் ஒன்றா சேருவோம் இல்லையா, அப்போ யாருன்னா ஒருத்தர் நம்ம கண்ணுக்கு உறுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள மாதிரி பண்ணி காட்டிடுவேன். அது விழுந்து வீட்டில் சிரிக்குவாங்க எல்லாரும். அந்த இதுதான் இப்போ எனக்கு அந்த நடிப்புக்கு இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இதை பார்த்துட்டு கேமரா பார்த்து ஆக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு அது கொடுக்குது. நம்ம இந்த ஏஜில் சாதிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியுது நமக்கு. ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து இந்த வயசில் உங்களுக்கு இது தேவையான்னு கேட்கும்போது அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது? இது வந்திருக்கு இருப்பாங்க இல்லையா, 10 நல்லவங்க மத்தியில் 2 பேடாக சொல்கிறவங்க இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கம்மா? சொல்லுவாங்க, நீங்கள் சொன்ன வார்த்தையே தான் சொல்லுவாங்க. உனக்கு இந்த வயசில் தேவையா, நீ ஆடுறியா, ஆடுடி, எவ்வளோ ஆட்டம் ஆடுடி, அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கமெண்ட்டில் வர்றதை விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நம்மளை சொல்கிறாங்க. நமக்கு தெரியாமல் பேசுகிறவங்களும் இருப்பாங்க இல்லையா.
என்ன அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? பேசுகிற வாயை நம்ம அடக்க முடியுமா? ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா விட்டுருங்க, இப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்களோ யாராவது உங்களுக்கு ஏதாவது சொல்லும்போது அது எந்த அளவுக்கு மனசுக்கு நெருடலாக இருக்கும்? எனக்கு வந்து என்னென்னா அடுத்தடுத்து ரீச் போகிறது தான் அவங்களுக்கு பதில். நான் அடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்கேன் இல்லையா? இப்போ அவங்க வந்து என்னை இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அவங்கள தாண்டி நான் மேலே இருக்கேன், நான் எங்கேயோ இருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து உட்காந்து உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன்னா அந்தளவுக்கு என்னை ரீச் பண்ணியிருக்கு. யாரால இந்த அன்பான கமெண்ட்டுங்க நல்ல விஷயம் சொல்கிறவங்களால நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எனக்கு அது போதுமே. இவங்க சொல்கிறவங்க சொல்லிவிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்க்குவாங்க. இப்போ வேலையை பார்க்குவாங்கன்னா அவங்க இதே வேலையை அடுத்தவங்களுக்கு கமெண்ட் பண்ண போயிடுவாங்க. அவங்களுக்கு வேறு வேலை வெட்டி இருக்காது. என்ன எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீ எப்படி போட்டிருக்க, நீ உனக்கு இது தேவையா, இது இப்படியா, அது அப்படியா, உனக்கு இந்த இதில் தேவையா, வீட்டில் நீ சும்மா இருக்கிற, உனக்கு பணம் நிறைய இருக்குது, இப்படியெல்லாம் எனக்கு ஒரு கமெண்ட்டுங்க வரும். நான் சும்மா இருக்கிறத யார் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வீட்டில் ஒரு நாளெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா கிடைக்கிற ஒரு அந்த நேரத்தில் தான் நான் இந்த வீடியோங்களெல்லாம் நான் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். அது யாருக்கு இதை வந்து நம்ம அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லையே. அவங்களுக்கு நான் ஏன் விளக்கம் கொடுக்கணும்? இஷ்டம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா தள்ளிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட்டுலாம் நான் உட்கார மாட்டேன். நான் கவலைப்பட வேண்டியது என்னுடைய கணவரை பற்றி. அவர் தான் எனக்கு எதனா சொல்லணும், அதை பற்றி தான் நான் கவலைப்படணும் இல்லையா? அது கடவுள் அவர் இருக்கார் எனக்கு கூட. அதை விட எனக்கு என்ன வேணுமா? இவங்க சொல்கிறாங்க நம்ம ரிப்ளை பண்ணோம்னா இது வேறு மாதிரி போயிடும். இதே இது குழையாடி சண்டை மாதிரி இவங்களுக்கு நம்ம அந்த விளக்க நான் நல்லவ அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் நல்லவன்றது எனக்கு தெரியும்ல, என்னோடய மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் நான் நல்லவளா கெட்டவளான்றது. அதை தூரம் இருந்து நீ எப்போ ஒரு வாட்டி மூஞ்ச பார்த்துட்டு என்னை வந்து நீ கெஸ் பண்ணால் அது நல்லா வருமா? வராது. நீ யார் ப்ரொஃபைல் போய் பார்த்தா முகம் கூட இருக்காது அந்த ப்ரொஃபைலில், அப்படி இருக்கும். போ அப்படின்னுட்டு நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். நான் தேவையில்லை அவங்களுடைய கமெண்ட்டே எனக்கு பண்ணிட்டு. இன்னொன்று டான்ஸ் ஆடுன்ற பேரில் ரொம்ப ஆபாசமாலாம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படிமா இருக்கும் உங்களுக்கு? அதை தடை பண்ணணுமா? அந்த மாதிரி இருக்கிற சேனலே தடை பண்ணிடணுன்றது என்னோட இது. அப்போ பயம் வரல செய்கிறவங்களுக்கு கூட இல்லையா? அதனால தான் இப்போது நான் இந்த மாதிரி சொல்லும்போது நீ என்ன யோக்கியமானு கேட்குற கமெண்ட்டும் நமக்கு வரும். நம்ம அதை தான் நான் சொல்லுவேன். அவுத்து போட்டு ஆடுறதுக்கும் இது இப்படி இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு இது இருக்கும், இதை சொல்லலாமா வேணாம் தெரியல. போத்திக்கிறவங்க எல்லாம் பத்தினியும் இல்லை, திறந்து போட்டவங்க எல்லாம் இந்த மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாமே அவங்கவுங்க கேரக்டரில் இருக்குது. நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான் நான் சொல்கிறது. அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் நான் காட்டுறேன் நடிகைங்க இருக்காங்கன்னா நடிகைங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கும் இருக்கும் நிறைய விஷயங்கள். அவங்களும் பாடுபட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்களாம் பாடுபடாமலாம் இவ்வளோ தூரம் வர மாட்டாங்க இல்லையா? அதை பார்த்து ஏதோ புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது என்னோட இது. ஆனால் இப்போ உங்களை வெளியே போனால் ரெகக்னைஸ் பண்ணுறாங்களே யாராவது? நீங்கள் நிறைய பேருமா பார்க்குறவங்கெல்லாம் என்னை பார்த்துட்டு ஓடி வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு போகிறவங்க இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து தூரம் பார்ப்பாங்க, நானும் பார்த்துருவேன் ஒரு ஸ்மைல் கொடுப்பேன், அவ்வளோதான். ஏன்னா நம்ம மூஞ்சை திருப்பிட்டு நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லைல்ல, மூஞ்சை திருப்பிட்டு போகிற அளவுக்கு நம்மளை துரத்திட்டு வந்து தேடுற அளவுக்கு நம்ம இன்னும் வளரலை. இன்னும் நிறைய இருக்குது, வளருது. உலகத்தில் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதை கற்றுக்கணும் நிறைய. நம்ம இன்னும் நிறைய வளரணும், இன்னும் அடுத்ததுக்கு போகணும். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணுன்றதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பலனை வந்து கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி நம்ம அவ்வளோ பெருசாக நம்ம ரியாக்ட் பண்ணுறது வேணாம். ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணாலே அவங்களுக்கு சந்தோஷம் ஆகிடுது. அவங்க ஓடி வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஓடுறாங்க. என்ன நிறைய இப்போ எங்கே போனாலும் வருது. பெங்களூர்லேயே இப்போ நிறைய பேர் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நகர முடியல, அந்த மாதிரி வருது இப்போ. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடுவீங்க, எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுவீங்க. பட் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறது வந்து உங்களுடைய புடவைக்கும் நீங்கள் பண்ணுற ஸ்டைலுக்காகவும் உங்களுடைய நகைகளுக்காகவும் உங்களுடைய பொட்டு அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கூட ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல பொட்டு தாம்மா எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸை கூப்பிட்டு வந்ததே என்னுடைய பொட்டு தான். அதை உண்மையை சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இதை லைக் பண்ணாங்க ஆரம்பத்தில்.
ஆரம்பத்தில் வந்து இப்படி இருக்கிறவங்க வந்து மீடியாவுக்கு வந்து இதை காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதோ நல்லா அழகாக செய்கிறாங்களே பரவாயில்ல அப்படின்றது நம்மளை கூப்பிட்டு வந்தது இந்த பொட்டு தான். இதை பார்த்து கேட்காத ஆளே இல்லை. உங்கள் பொட்டை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சுமா, உங்கள் பொட்டை பார்த்த உடனே எங்களுக்கு இவங்க தான் அப்படின்றது எப்படின்னு எனக்கு அந்த இது வருதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அதை அப்படியே நம்ம வந்து ஒரு வீடியோ ஒரு விஷயம்னு இறங்கிட்ட பிறகு அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் இல்லையா? அதனால் நான் அதை கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. எப்படி சூஸ் பண்ணுவீங்க? நான் நார்மலாகவே நல்லாவே சூஸ் பண்ணுவேன். புடவைங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒரு புடவை பெண்களுக்கு வந்து புடவைனாலே கொஞ்சம் பைத்தியமாக இருக்கும். இப்போ எங்கே சாரீ நல்ல ஒரு டிசைனோ ஒரு நல்ல இதை பார்த்தா டக்குன்னு அதை எடுக்க தோணும். அந்த மாதிரி இப்போ இந்த வீடியோவுக்கு இந்த மாதிரி நல்லா டிப்டாப்பாக கட்டணும், நல்லா கிராண்டாக கட்டணும். இன்னொரு வீடியோக்கு வந்து சிம்பிளாக கட்டணும். இன்னொரு வீடியோ ஒரு மாதிரி வில்லித்தனமாக இருக்கிற அந்த பாட்டுக்கு சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி எடுப்பேன். அந்த மாதிரி வீடியோ எங்களுக்கு தகுந்த மாதிரி கட்டிக்குவேன் நான். அந்த மாதிரி கட்டிக்குவேன். ஆனால் வந்து இந்த பொட்டு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அதை பற்றி சொல்லுங்கள். மாமியார் எங்கள் மாமியார் நான் வந்தது ஸ்கூல் படிக்கிற காலெல்லாம் நம்ம இவ்வளோ பெரிய பொட்டு வைக்க முடியாது இல்லையாம்மா. அப்புறம் கல்யாணம் ஆகி இங்கே வந்த பிறகு எங்கள் மாமியார் வச்சு அவங்களுக்கு இதை விட பெரிய பொட்டு. எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே எங்கள் நாத்தனார் எல்லாருமே இந்த மாதிரி தான் வச்சுட்ருக்கோம். இவ்வளோ பெரிய பொட்டு? ஆமாம். அதனால் எங்களை வந்து பொட்டுக்கார ஃபேமிலின்னே சொல்லுவாங்க. பொட்டு அம்மா அந்த மாதிரி இருக்கும். அது வச்சு பழகுனதுனால அப்படியே ஆயிடுச்சு. ஆனால் இந்த இன்டர்வியூ மூலமாக உங்ககிட்ட நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. இன்னொன்று இதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சு எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களை சீக்கிரமாகவே பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.